Morning. The previous class we have learned atom and modern atomic theory. Now we are going to learn the structure of atom, mass number, relative atomic mass, average atomic mass. மாணவர்களே இந்த வகுப்புல நம்ம அணுநிறை, ஒப்பணு நிறை, சராசரி நிறை போன்றவற்றை பற்றி இப்ப படிக்க போறோம். போன வகுப்புல நம்ம நவீன அணு கொள்கையை பற்றியும் அணுவை பற்றியும் படிச்சோம். Structure of an atom. Atom consists of nucleus. Nucleus consists of neutron and proton. Electrons are revolving around the nucleus. Revolving around the nucleus. Proton is positively charged. Electron is negatively charged. Neutron has no charge. Since number of proton is equal to number of electrons, the atom as a whole electrically neutral. ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அணுவினுடைய மையத்துல நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளுக்க நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கு. இந்த அணுவை வட்டப்பாதையில எலக்ட்ரான்ஸ் சுற்றி வருது. புரோட்டான் நேர்மின்சுமையுடையது, பாசிட்டிவ்லி சார்ஜ். எலக்ட்ரான் எதிர்மின்சுமையுடையது, நெகட்டிவ்லி சார்ஜ். நியூட்ரான் மின்சுமை அற்றது, அதுக்கு மின்சுமை கிடையாது, நியூட்ரல். அதனால என்ன ஆகுது, இந்த அணுவானது நடுநிலை தன்மை கொண்டது, மின்சுமை கிடையாது. ஒரு அணுல எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Atomic mass. Protons and neutrons have considerable mass, but electrons don't have such a considerable mass. ஒரு ஆட்டம்ல உள்ள நியூக்ளியஸுக்கு மாஸ் உண்டு, ஏன்னா அதுல புரோட்டான்ஸும் இருக்கு, நியூட்ரான்ஸும் உண்டு. புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். புரோட்டான்ஸ் உடைய மாஸையும் நியூட்ரான்ஸ் உடைய மாஸையும் ஆட் பண்ணணும்னா மாஸ் நம்பர் நமக்கு கிடைச்சிரும். பட் எலக்ட்ரான்ஸ் டோன்ட் ஹேவ் சச் எ கன்சிடரபிள் மாஸ். எலக்ட்ரானுடைய மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, 1/1840. நம்ம அதை ஆட் பண்ணணும்னா அது என்னது, அது வந்து மிக குறைந்த அளவா இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ண வேண்டியது இல்லை, ஆட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ மாஸ் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு அணுவினுடைய அணு நிறைங்கிறது எப்படி பார்க்குறோம்னா, ஒரு அணுவினுடைய மைய பகுதியில் உள்ள நியூக்ளியஸில் உள்ள புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் கூட்டி வருவதுதான் அதனுடைய அணு நிறை. எலக்ட்ரானுடைய நிறைய இதோட சேர்க்க வேண்டியது இல்லை, ஏன்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களினுடைய நிறையை ஒப்பிடும்போது அணுவினுடைய எலக்ட்ரானுடைய நிறை மிகவும் குறைந்தது. எனவே அதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். A number of experiments were performed and it was shown that mass of one proton is 1.67 into 10 to the power minus 27 kg. Hydrogen atom, it has only one proton. It has no neutron. And it has one electron. ஹைட்ரஜன் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு புரோட்டான் இருக்கு. புரோட்டியம்ங்கக்கூடிய ஐசோடோப்பில் ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ள என்னது இல்லை, நியூட்ரான் இல்லை. பட் த மாஸ் ஆஃப் எ ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 1.67 into 10 to the power minus 27 kg, which is the mass of one proton. We know that the mass of the electron is quite negligible as compared to the mass of proton. இதுக்குள்ளுக இந்த ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ்க்கு உள்ளுக்க புரோட்டான் மட்டும்தான் இருக்கிறதுனால இதனுடைய மாஸ் எவ்வளவு, 1.67 into 10 to the power minus 27 kg. கிராம்ல சொன்னோம்னா 1.67 into 10 to the power minus 24 கிராம். எலக்ட்ரானுடைய மாஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அது ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே மாஸ் நம்பர் ஆட் பண்ணும்போதே நான் சொன்னேன், அதை நம்ம என்ன பண்ணலாம், the mass of the electron is quite negligible as compared to the mass of the proton.
That is why we do not consider the mass of the electron. And this is the reason why the mass of hydrogen atom is equal to the mass of proton, which is 1.67 into 10 to the power minus 27 kilogram. Now, this is very complicated. This is very complicated number. So, to avoid this, using the new unit as atomic mass unit, the chemist prefers to use simpler form of unit. நம்ம 10 to the power minus 27 kilogram அப்படின்ட்டு அதுக்கு நம்ம 1.67 into 10 to the power minus 27 kgன்னு சொல்றதுக்கு பதிலா ஹைட்ரஜனுடைய ஒரு மாச எப்படின்னு சொல்றோம், ஒரு அட்டாமிக் யூனிட், 1 atomic mass unit, 1 AMU அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். So in chemistry, we use atomic mass unit to measure the weight of the masses of these light particles. This atomic mass unit is abbreviated as AMU. Mass of hydrogen atom equal to 1.67 into 10 to the power minus 27 kg. That is equal to 1 AMU. That is equal to 1 AMU. Hydrogen atom equal to 1 AMU or 1U. AMUவை இப்போ நம்ம எப்படி மாற்றிருக்கோம், யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் 1U அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்டாக நம்ம அதை யூனிட்ல 1Uன்ட்டு நம்ம AMU பதிலாக சொல்லலாம். கவனிங்க, புரோட்டானினுடைய நிறை எப்படி நம்ம சொல்றோம்னா 1.67 பெருக்கல் 10⁻⁻27 கிலோகிராம், அல்லது எப்படி சொல்லணும்னா 1.67 பெருக்கல் 10⁻⁻24 கிராம். ஒரு புரோட்டானின் அணுவினுடைய மையத்துல, ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய மையத்துல ஒரு புரோட்டான் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள ஒரு புரோட்டான் இருக்குது, அதுல நியூட்ரான் இல்லை. ஏன்னா இது புரோட்டியம் ஐசோடோப் இருக்குது. புரோட்டியம் அணு, ஹைட்ரஜனுக்கு புரோட்டியம், டியூட்ரியம், டிரிடியம்ட்டு 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. அதுல புரோட்டியம் அப்படிங்கிற இந்த அணுல ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருக்குது, அதுல நியூட்ரான் இல்லை. அதனால இந்த புரோட்டானுடைய நிறையே இதனுடைய மாஸ் நம்பர், அணு நிறை என்று நம்ம சொல்கிறோம். அதுதான் எவ்வளவு, 1.67 பெருக்கல் 10⁻24 கிராம். அதை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானுடைய நிறைய நம்ம இதுல சேர்க்க வேண்டியதில்லை. நெக்லிஜிபிள் ஆஸ் கம்பேர்ட் டு த மாஸ் ஆஃப் புரோட்டான். இந்த புரோட்டானுடைய நிறையை ஒப்பிடும்போது எலக்ட்ரானுடைய நிறை மிக குறைவு. அதனால அதை நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறை என்பது அதில் உள்ள ஒரு புரோட்டானின் நிறை, அது எவ்வளவு, 1.67 பெருக்கல் 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ ஹைட்ரஜன் அணுவின் நிறை ஈக்குவல் டு புரோட்டானின் நிறை, ஒரு புரோட்டானின் நிறை. எனவே அணு நிறைய, ஹைட்ரஜன் அணுவின் நிறைய ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட், ஒரு AMU என்று குறிக்கிறோம். ஏன்னா 1.67 பெருக்கல் 10⁻27 கிலோகிராம் அப்படின்னு சொல்றது நமக்கு கஷ்டமா இருக்கு. இதுல சில அலகுகள் விடுபட்டுரும், மைனஸை நம்ம விட்டுருவோம். அதனால 1.67 பெருக்கல் 10⁻⁻27 கிராம் அப்படிங்கிறதுக்கு பதிலா மாஸ் ஆஃப் புரோட்டான் அல்லது மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் ஈக்குவல் டு 1 AMU, ஒரு அணுநிறை அலகு. தமிழ்ல AMU எப்படி சொல்றோம், அணுநிறை அலகு. இந்த அணுநிறை 1 AMU அப்படிங்கிறத இப்ப லேட்டஸ்டா ஹைட்ரஜன் ஆட்டம் 1 AMக்கு பதில் 1U, யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் என்று நாம் சொல்கிறோம். Well, hydrogen is the lightest element, contains only one proton and its mass is 1 AMU. Now, how do we calculate the mass of other elements? Other elements have different number of protons and neutrons. It is not easy to calculate the mass number, but it is easy to compare the masses of the different elements with one particular element. So,
whenever we have to calculate the mass, the relative atomic mass is calculated. Relative means reference, which is reference to the mass of some other element. This relative atomic mass is also known as atomic weight. John Dalton was the first scientist to propose that the masses of the other elements can be compared to the lightest element, which is hydrogen. Its mass is taken to be 1 AMU. So the mass of all other elements can be found out by comparing it to the mass of the lightest element, which is hydrogen. The ஹைட்ரஜன் அணு தான் இருக்கிறதுலேயே லேசான அணு. அதனுடைய மையத்துல, அதனுடைய நியூக்ளியஸ்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு. அதனால நம்ம அதனுடைய மாஸ் நம்பரை 1 AMUன்ட்டு சொல்லிட்டோம். ஆனா நியூக்ளியஸுக்குள்ள நிறைய புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கக்கூடிய தனிமத்துக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதை நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. எனவே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக லேசான தனிமமான ஹைட்ரஜனை ரெஃபரன்ஸுக்கு ஒப்பு அளவீடாக வைத்து ஹைட்ரஜனுடைய அளவை அடிப்படை அளவா ஒப்பளவா வச்சு ஹைட்ரஜன் அணுநிறையிலிருந்து மற்ற அணுநிறை எவ்வளவு என்பதை ஒப்பிட்டு படிப்பதுக்கு பேரு ஒப்பு அணுநிறை. இது தமிழ்ல ஒப்பு அணு நிறை. இத ஜான் டால்டன் தான் முதலாக கண்டுபிடிச்சு ப்ரொபோஸ் பண்ணார். அவரு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 1 AMU. ஹைட்ரஜனின் அணுநிறை என்பது ஒரு அணுநிறை அலகு என்பதை ஒப்பு அளவா வச்சு மற்ற தனிமத்தின் அளவுகளை இதோட ஒப்பிட்டு படிக்கிறதுக்கு பேரு ஒப்பு அணு நிறை அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். The relative atomic mass of other elements are found by comparing with the lightest element, hydrogen. But it was found that hydrogen does not react with most of the elements. That is why we shifted to another element. Here we have how the mass of 12 hydrogen atom is equal to the mass of 1 carbon atom. This is why the mass of one atom of carbon is 12 AMU. It is 12 times heavier than one hydrogen atom, and this carbon is taken as reference to calculate the relative atomic mass of other elements. This is because carbon easily reacts with most of the elements, and to find the atomic mass of all the other elements becomes easier when we take carbon 12 as a reference. And the mass of one carbon 12 atom is 12 AMU. So based on this, we taking carbon 12 as the reference, we get the relative atomic mass of all the elements. நம்ம இப்ப ஹைட்ரஜன் மிக லேசான எளிமையான தனிமமா இருக்கிறதுனால ஒப்பு அணுநிறைக்கு ஒப்பீட்டு தனிமமா வச்சிருந்தோம். ஆனா இந்த ஹைட்ரஜன் எல்லா தனிமங்களோடும் எளிதில் வேதிவினை புரியாது. எனவே அறிவியல் அறிஞர்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒப்பு அணு நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வேறொரு தனிமத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அது எதுனா கார்பன் 12 என்ற ஐசோடோப். ஏன்னா கார்பன் 12 மிக எளிதில் எல்லா தனிமங்களோடும் ரியாக்ட் பண்ணும், வேதிவினை புரியும். எனவே அதை ஒப்பீட்டு தனிமமாக எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு தராசுல நம்ம ஒரு கார்பன் 12 அணுவை வச்சோம்னா அதுக்கு ஈக்குவலா எத்தனை ஹைட்ரஜன் அணுவை வைக்க வேண்டியது இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு 1 AMU. அப்ப 12 கார்பன் அணுவை வைக்கணும்னா 12 ஹைட்ரஜன் அணுவை வைக்கணும். இப்ப கார்பன் 12 என்பது 12 AMU, 12 அணுநிறை அலகை கொண்டது. எனவே கார்பன் 12 அப்படிங்கிறதுக்கு அணுநிறை எவ்வளவு? 12 AMU. ஏன் கார்பன் 12க்கு 12 ஹைட்ரஜன் அணுவை வைக்க வேண்டியது இருக்குது. 12 யூனிட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்
ஆட்டம்ஸை இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும். அப்போ கார்பன் 12 என்பது கார்பன் 12 AMU 12 அணு நிறை அலகுக்கு சமம். So the relative atomic masses of all the elements can be calculated by taking carbon 12 as the reference, and that is calculated by taking the mass of one atom of a particular element and dividing it by the mass of one atom of carbon 12. Relative atomic mass equal to mass of one of the element by mass of one carbon 12 atom. So based on carbon 12, the relative atomic masses of different types of element were calculated. So hydrogen relative atomic mass comes out hydrogen 1 by 12. For carbon, it becomes 1. Nitrogen 14 by 12. Oxygen 16 by 12. So on. So we observe that this number, that is denominators, make the relative atomic masses a little complicated. So what do? We take 1/12 the mass of one carbon 12 atom. The கார்பனை அடிப்படையாக கொண்ட ஒப்பணு அளவீட்டில் கணக்கிடும்போது ஹைட்ரஜனுடைய அணுநிறை ஒப்பு அணுநிறை 1/12. கார்பன் 1. ஏன் ஒப்பு அணுநிறை என்பது ஒரு அணுவின் நிறைக்கும் ஒரு கார்பன் 12 அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதம். எனவே கார்பன் 12ஆல வகுக்கும்போது அதனுடைய விகிதம் எவ்வளவு? 1. ஹைட்ரஜன் அணு நிறை அலகு 1. கார்பனோட ஒப்பிடும்போது கார்பனை 12ஆல டினாமினேட்டர்ல வச்சு நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். அப்போ 1/12. நைட்ரஜன் அணு நிறை 14, கார்பனுடைய 12 உடைய அணு நிறையால வகுக்கணும். அதனால 12ஆல வகுக்கிறோம். இப்படியே நம்ம ஆக்சிஜன் 16/12, சோடியம் 23/12 இப்படியெல்லாம் நம்ம வகுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா இப்படி ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒப்பு அணு நிறை எவ்வளவு அப்படின்னு கேட்டா 1/12 அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய, கார்பனுடைய ஒப்பு அணு நிறை 1, அது ஈஸியா இருக்குது. நைட்ரஜனுடைய அணு நிறை எவ்வளவு? ஒப்பு அணு நிறை 14/12 இப்படி சொல்றது கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், கார்பன் 12 அப்படிங்கிறத 1/12 கார்பன் 12 அணுவின் நிறை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை மாற்ற வேண்டும். So we take 1/12 the mass of one carbon 12 atom. The mass of one carbon 12 atom is 12 AMU. If we take 1/12 the mass of one carbon 12 atom, we get 1 AMU. 1/12 into 12 equal to 1 AMU. Relative atomic mass equal to mass of one atom of the element by 1/12 the mass of one carbon atom. 1/12 அப்படின்ட்டு நம்ம அதை என்ன பண்ணிக்கிட்டோம், கார்பன் 12ல 1/12 கார்பன் 12 ஆட்டமா எடுத்துக்கிடுவோம். கார்பன் 12க்கு 12 AMU. So 1/12 into 12, 1 AMU. We get 1 AMU. So this makes it easier to calculate the relative atomic mass of the different elements, and we do this by taking the mass of one atom of the element and dividing it by 1/12 the mass of one carbon 12 atom. So when we use this formula and we calculate the relative atomic masses, we see that all the denominators, that is all the denominators which were 12 are now removed. 1/12 இருந்துச்சு, அது 12 ரிமூவ் ஆயிட்டு, கார்பன் 1 இருந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிருது, 12, 14/12 14 ஆயிருது. ஆக்சிஜன் 16 ஆகிருது. So we get the mass of sodium equal to 23. The relative atomic mass of magnesium coming out to be 24, and so on.
So these are the relative atomic masses of the different elements. So we have seen that relative atomic masses, which can be abbreviated as RAM, relative atomic masses. கவனிங்க, 1/12 கார்பன் அணுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒப்பு அணு நிறை என்பது ஒரு அணுவின் நிறைக்கும் 1/12 கார்பன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதம். கார்பன் 12 அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரஜன் கீழே 1/12 வந்துச்சு, கார்பனுக்கு 12/12, அதனால 1 வந்துச்சு, நைட்ரஜனுக்கு 14/12. அது காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு, சிக்கலானதா இருந்துச்சு. அதுக்கு ஒப்பணு நிறைய நம்ம சொல்லதுக்கு கஷ்டப்பட்டோம். அதனால 1/12 அப்படின்ட்டு 1/12 அளவை எடுத்துக்கிட்டோம்னா, கார்பன் 12 எடுத்துக்கிட்டோம்னா, அதை பயன்படுத்தி இந்த வாய்ப்பாட்டை நம்ம உருவாக்கலாம். 1/12 பெருக்கல் 12னா 1 AMU. கார்பன் 1/12 பங்கு கார்பனில் அணு நிறை அலகு 1 AMU அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை பயன்படுத்தி எல்லாவற்றிலும் உள்ள கீழ்ப்பகுதியில் உள்ள 12 1 போல நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டோம்னா ஹைட்ரஜனுடைய அணு நிறை 1, கார்பனுடைய அணு நிறை 12, நைட்ரஜனுக்கு 14, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆக்சிஜனுக்கு 16, சோடியம், மெக்னீசியம் இவற்றினுடைய அணு நிறைய நம்ம எளிதில கண்டுபிடிச்சிடலாம். Now the relative atomic mass definition என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். Relative atomic mass, RAM. Relative atomic mass of one element is the ratio between the average mass of the isotopes to 1/12th part of the mass of a carbon-12 atom. It is denoted as AR. It is otherwise called standard atomic weight. Relative atomic mass is otherwise called as standard atomic weight. Relative atomic mass, AR, equal to average mass of the isotopes of the element by 1/12th of the mass of one carbon-12 atom. தமிழ்ல ஒப்பு அணு நிறை RAM அப்படிங்கிறது ஒரு தனிமத்தின் ஒப்பு அணு நிறை என்பது அத்தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம். இது AR என்று குறிப்பிடப்படுகிறது. இதை திட்ட அணு எடை என்று அழைக்கிறோம். இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்ட்டு சொல்றோம். AR ஈக்குவல் டு ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் நிறை பை கார்பன் 12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை. AR ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ். நெக்ஸ்ட் இதுல ஆவரேஜ் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத படிக்க போறோம். Average mass of the isotopes of the element by 1/12th of the mass of one carbon atom. Okay. Now let us look at the carbon isotopes in nature. There are 2 carbon isotopes in nature, carbon-12, carbon-13. So now what should the relative atomic mass of carbon? Should it to be 12 or 13? We know one element cannot have 2 relative atomic masses. Okay, so it should have only one relative atomic mass. Now, to calculate that, we need the relative abundance of the 2 isotopes. The natural abundance of carbon-12 and carbon-13 are 98.89 and 1.11% respectively. இப்ப நம்ம கார்பன் அணுவை எடுத்திருக்கிறோம். இந்த கார்பன் 12, கார்பன் 13 2 ஐசோடோப்பை அது பெற்றிருக்கிறது. அப்படின்னா இந்த கார்பன் அணுவுக்கு எது ஒப்பு அணு நிறை? கார்பன் 12, கார்பன் 13. ஒரு அணுவுக்கு 2 ஒப்பு அணு நிறை இருக்க முடியாது. ஏதாவது ஒரு அணு நிறை தான் இருக்க முடியும். அதனால நம்ம கார்பனுடைய ஒப்பு அணு நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய அபண்டன்ஸ்னா அவைலபிலிட்டி, பூமியில எவ்வளவு கார்பன் 12 அணுவினுடைய
சதவீதம் இருக்கிறது. கார்பன் 13 அணுவினுடைய சதவீதம் எவ்வளவு இருக்குது? ரெண்டினுடைய சதவீதத்தையும் பார்த்து அதனுடைய சராசரியை பார்த்தா இந்த கார்பன் 12 உடைய அபண்டன்ஸ்க்கும் கார்பன் 13 அபண்டன்ஸ்க்கும் ஆவரேஜை பார்த்து நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அது ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஏன்னா கார்பன் 12 98.89% இருக்கு, கார்பன் 13 1.1% இருக்கு. அப்ப கார்பனுக்கு 13 கார்பன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 13 சொன்னோம்னா அது அநியாயம். 12 சொன்னா அது 98.89%. அதனால ரெண்டுக்கும் ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்க்கணும். சதவீத ஒப்பு அணு நிறையை பார்த்து நம்ம அதுக்கு அதுல கிடைக்கக்கூடியத கார்பனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை சொல்லணும். Okay, the average of atomic mass of carbon is calculated as follows. The natural abundance of carbon 12 and carbon 13 are 98.90 and 1.10 respectively. The average of the atomic mass of carbon is calculated as follows. Average atomic mass of carbon equal to 12 into 98.9 by 100 plus 13 into 1.1 by 100. Mass of one isotope into percentage of abundance of one isotope plus mass of second isotope into percentage of abundance of second isotope. இத சால்வ் பண்ணோம்னா 12.011 AMU. ஸோ கார்பனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் 12.011 AMU. கார்பனின் அணுநிறை 12 AMU என்பதுக்கு பதிலாக 12.01 AM என்று கொடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா கார்பன் 12 மற்றும் கார்பன் 13 ஐசோடோப்ல உள்ள இயற்கை பரவல்கள், அதான் அவைலபிலிட்டி, பூமியில கிடைக்கக்கூடிய அளவு அபண்டன்ஸ், அதை நம்ம இப்ப கண்டுபிடிச்சு நம்ம இவ்வாறு கணக்கிடுகிறோம். கார்பனுடைய ஒரு ஐசோடோப்பின் நிறை பெருக்கல் அந்த ஐசோடோப்பு பூமியில எத்தனை சதவீதம் கிடைக்குங்கிறதுடைய சதவீதம் கூட்டல் ரெண்டாவது ஐசோடோப்பினுடைய அணுநிறை அதனுடைய இயற்கை பரவல் சதவீதத்தையும் போட்டு அதை கணக்கு பண்ணினீங்கன்னா 12.011 AMU. எனவே கார்பனுடைய ஒப்பு அணுநிறை 12.011 அப்படின்ட்டு நம்ம கார்பனுடைய சராசரி அணுநிறைய கண்டுபிடிச்சிடலாம். So average atomic mass definition: the average atomic mass of an element is the weighted average of the masses of its naturally occurring isotopes. That is mass of first isotope into percentage abundance of first isotope plus mass of second isotope into percentage abundance of second isotope. தமிழ்ல சராசரி அணுநிறை AAM என்பது ஒரு தனிமத்தின் சராசரி அணுநிறை என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளின் சராசரி நிறையை குறிக்கும். சராசரி அணுநிறை என்பது 1வது ஐசோடோப்பின் நிறை பெருக்கல் 1வது ஐசோடோப்பின் சதவீத அளவு கூட்டல் 2வது ஐசோடோப்பின் நிறை பெருக்கல் 2வது ஐசோடோப்பின் சதவீத அளவு. ஒரு எடுத்துக்காட்டா கார்பனுடைய அணு நிறையை கண்டுபிடிக்கிறத முன்னால நம்ம பார்த்தோம். ஓகே, the difference between the mass number and the relative atomic mass. அணு நிறைக்கும் ஒப்பணு நிறைக்கும் என்ன வித்தியாசம்? மாஸ் நம்பர் of protons and neutrons of a particular atom. மாஸ் நம்பர்னா ஒரு நியூக்ளியஸ்ல உள்ள புரோட்டானுடைய மற்றும் நியூட்ரானுடைய நம்பர்ஸ் எண்ணிக்கை, புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம், அணு நிறைன்ட்டு நம்ம சொல்றோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் ஆல் ஐசோடோப்ஸ் டேக்கிங் இன்டு த அக்கவுண்ட் ஆஃப் தேர் ரிலேட்டிவ் அபண்டன்சஸ். ஒரு அணுவினுடைய எல்லா ஐசோடோப்புகளையும் கணக்கிட்டு அதனுடைய அபண்டன்ஸ் அதையும் கணக்கிட்டு வரக்கூடிய ஆவரேஜை தான் நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கிறோம்.
கார்பனுக்கு கார்பன் 12 13 2 ஐசோடோப் இருக்குது. குளோரினுக்கு குளோரின் 35 37 அப்படின்ட்டு 2 ஐசோடோப் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப் இருக்கு. புரோட்டியம், டியூட்ரியம், டிரிடியம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்ட் பண்ணி அதனுடைய அபண்டன்ஸை வச்சு ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாசஸை கண்டுபிடிச்சி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, வெல், லெட் அஸ் ஸ்டாப் ஹியர். Study all the questions so far we have learned. I will continue the next part, the next postings. Thank you.